ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அனைவரும் ஒவ்வொரு போஸ்டிங் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா அனைவருமே அனைவரும் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பணியாணை வழங்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இப்போது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வனக்காவலருக்காக பதவிக்காக பணிக்காக விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கால அவகாசம் கொடுத்து இப்போ மீண்டும் அவருடைய சான்றிதழ்கள் பார்த்தீங்கன்னா பதிவேற்ற கால அவகாசம் பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. அதில் எதனா மிஸ்டேக்கு எதனா இருந்தது அப்படின்னா உங்களை நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு எச்சரிக்கையான ஒரு அறிவிப்பை தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதிக்குள்ளே கடைசியாக கொடுத்துருக்காங்க. மார்ச் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த வனக்காப்பாளர் பணிக்கு சான்றிதழை பதிவேற்ற கால அவகாசம் பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிவு ஏற்றலை அப்படின்னா நீங்கள் பதிவு ஏற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல 1000 மார்க் பாஸ் பண்ணாங்க. அனைவருமே இவ்வளோ அந்த பதிவேற்றத்தில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பதிவேற்றும் போது ஒரு சில பேர் இதெல்லாம் டாக்குமெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியல அப்படின்னா இதே மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணுவீங்க. இதனால் தான் உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக தெளிவாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இதில் தெளிவாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக அப்ளை பண்ணி வனக்காவலர் காப்பாளர் வனக்காவலர் தேர்வில் சான்றிதழ்களை பதிவேற்ற மார்ச் 9ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய தவறினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. அதனால் ஒவ்வொரு பதவிக்குமே இப்போ டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. இந்த போஸ்டிங் அடிப்படையில் இந்த வனக்காவலர் மற்றும் காப்பாளருக்கும் இருவருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய சான்றிதழ்கள் அனைத்தையுமே சரியாக நீங்கள் பதிவேற்று செய்யுங்க அப்படின்றத எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதிக்குள்ளே ரேஷன் கடை டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்கள் அனைவருமே பண்ணிக்கோங்க. இந்த பதிவுக்காக அப்ளை பண்ணுங்க மட்டுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேவை மூலமாக தான் பதிவேற்றமே செஞ்சுருப்பீங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் சில பேரெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் தெளிவாக தெரியாது. ஒன்று பேர் தெரியும், பேர் தெரியாமல் இருக்கும். இதுதான் இந்த நிலையில் தான் ஒரு சில பேரெல்லாம் நிராகரிக்க பட்டிருப்பீங்க. இதன் அடிப்படையில் தான் மீண்டும் கால அவகாசம் கொடுத்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 8 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. சொல்லக்கூடிய வரையில் முன்னாடியே செஞ்சுக்கோங்க. ஏன் அப்படியே லாஸ்ட் டைமில் போகிற நீங்கள் பதிவேற்றலை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவணங்கள் நிராகரிக்கப்படறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் இதுக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா வெளியிட்ட அறிக்கையில் அனைவருமே நீங்கள் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பணியாணை நிராகரிக்கப்படும் அப்படின்றத உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கன்ஃபார்மாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க. இந்த அறிவிப்பு தான் இப்போ டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கிய தகவலாக கொடுத்துருக்காங்க. இந்த வனக்காப்பாளர் வனக்காவலர் பதவிக்கான தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழ்களை முழுமையாக பதிவேற்றம் செய்ய மார்ச் 9ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குரூப் 4 பணியாளர்கள் அடங்கிய வனக்காப்பாளர் வனக்காவலர் ஆகிய பதவிக்கான காலி பணிகளில் நேரடியாக நியமனம் செய்வதற்கு விண்ணப்பதாரர்களால் சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்படாத
நிலையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பாக வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் சில விண்ணப்பதாரர்களின் உரிய சான்றிதழ்கள் ஸோ குறைபாடாக மற்றும் சரியாக பதிவேற்றம் செய்யாமல் உள்ளது அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டுகளை வந்து வைத்து இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு மறுவாய்ப்பு கொடுக்கக்கூடிய விதமாக தான் கொடுத்துருக்காங்க. மீண்டும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாத நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணியும் கஷ்டப்பட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பலனும் இல்லாமல் வந்து போகும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் இருக்குது, நிறைய ஏதோ ஒருமே தெளிவாக வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் செய்வீங்க இல்லையா, அதில் வந்து தெளிவாக இருக்கா அப்படின்றத ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த பிடிஎஃப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேவை மையத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து பண்ணிடுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அது நிராகரிக்கப்படும். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா தெளிவாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் நிறைய சரியான இல்லை குறைபாடுகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கக்கூடிய நிலையை தான் இப்போ அவங்களுக்காக ஒரு மறு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் கண்டறிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே இத்தகைய விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக தான் வரும் 9ஆம் தேதி இரவு 11 மணி வரை விடுபட்டவர்கள் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் அனைவரும் மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை தேர்வாணையம் நிலையத்தில் ஒரு முறை பதிவு வாயிலாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் வந்து தெளிவாக வந்து தெரியல அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெளிவாக தெரியாத டாக்குமெண்ட்டுகள்லாம் என்னென்னது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டுகளை மட்டும் நீங்கள் பதிவேற்றம் செய்தால் மட்டும் போதும் அப்படின்னு தான் அவங்க வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. அடுத்தது அவ்வாறு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களின் கோரிக்கை விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்று டிஎன்பிசி தெரிவித்துள்ளது. பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வாளர்களுக்கு ஒரு மறுவாய்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு மேலடிக்கு வந்திருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியல, மிஸ்டேக் வந்து இருக்குது அப்படின்றத கரெக்டான டாக்குமெண்ட் வந்து தெரிவிங்க. வந்து எந்த ஒரு இதில் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டில் ஒரு பேர், உங்களுடைய டாக்குமெண்ட்டில் ஒரு பேர், இது மாதிரியெல்லாம் நிறைய மிஸ்டேக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி முன்னாடி இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும். சில பேருக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நிராகரிக்கப்படத்துக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது. இருந்தாலும் அனைவரையுமே மார்ச் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து டிஎன்பிசி தேர்வாளர்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டுகளை வந்து அப்லோடு பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. எனக்கான அப்டேட் வந்து இதுதான். தேங்க்யூ.